வணக்கம். நான் நல்லதுரை. நான் வந்து நத்தத்திலிருந்து பேசுகிறேன். ஸோ நான் வசிக்கிற இடம் வந்துட்டு பெங்களூர். நம்ம இப்போ வந்துட்டு 2வது தலைப்பில் இருக்கோம். இந்த தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் என்னுடைய மனசில் தோன்ற ஒரு சில விஷயங்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளை இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் வந்துட்டு நம்மளை வந்துட்டு ராமருடைய நினைவு அலைகள்லேயே நம்ம வந்துட்டு இருக்கணும், ராமரை பற்றியே நம்ம வந்து அனுதினமும் சிந்திச்சுட்டு இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து ஏற்பாடு செய்கிற வகையில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பல போட்டிகளை யோசித்து அவருடைய நேரத்திற்கும் நடுவில், அவருடைய ஒரு பணிச்சுமைக்கும் நடுவில் வந்துட்டு ரொம்ப யோசித்து தலைப்புகளாகட்டும், நடுவர்களாகட்டும், எல்லாத்தையும் பார்த்து பரிசு கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் யோசித்து ரொம்ப தெளிவாக வந்துட்டு இதை நடத்திக்கிட்டு இருக்கிற திரு சோனாராமையா அவர்களுக்கு வந்துட்டு என்னுடைய இதயம் கனிந்த என்னுடைய இறை உள்ளத்தோடு வந்துட்டு நான் வந்து நன்றியையும் என்னுடைய மகிழ்ச்சியையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில். ஸோ இப்போ நம்ம தலைப்பு என்ன, 2வது தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். இது வந்துட்டு ஒரு நம்மளுக்கு ஒரு 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 சென்டென்ஸாக நம்மளுக்கு பார்க்கும் பொழுது வந்துட்டு இது ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட் மாதிரி நம்மளுக்கு தெரியும். பட் ஆனால் இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கம்பருடைய அந்த சொற்களை வந்துட்டு அவருடைய ஃபுல் கம்பராமாயணத்துலேயே வந்துட்டு பயன்படுத்துகிறத வந்துட்டு பார்க்குறப்ப வந்துட்டு நம்மளுக்கு இதனுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் பெரியதாக இருக்கும். ஸோ இந்த தலைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இப்போது இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வந்துட்டு ரொம்ப பிடிச்சமான தலைப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நிறைய சினிமாக்களில் வந்துட்டு பாடல்களாக வந்துட்டு வந்திருக்கு. இயக்குனர்கள் வந்துட்டு இதை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வார்த்தைகளை 2-3 படங்களில் நகைச்சுவையாக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நடந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட வார்த்தையை வந்துட்டு கம்பர் வந்து பல நூற்றாண்டுக்கு முன்னாடி பயன்படுத்தியிருக்கிறாரு, அவருடைய கவி நயத்தில் பயன்படுத்தியிருக்காருன்னு நினைக்கிறப்போ வந்துட்டு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதனுடைய ஒரு எல்லாருக்கும் புரிகிறபடி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இது வந்து ஒரு தலைவனும் தலைவியும், அதாவது நம்ம திரு ராமரும் சீதாதேவியும் பார்த்து கொள்ளும். அவங்க மாடத்தில் இருப்பாங்க, சீதாதேவி ஒரு மாடத்தில் இருப்பாங்க, இவர் கீழே இருப்பார். ஸோ இருந்து பார்த்துக்கிற ஒரு நிகழ்வை வந்துட்டு கவிஞர் வந்துட்டு அவ்வளவு கவிச்சொற்கள் பயன்படுத்தி எழுதியிருக்காரு அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே போகிறோம் அப்படின்னா போகலாம், நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம். ஸோ மிதிலை நகரை பற்றி நம்ம இந்த பாடல்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மிதிலை நகரோட அழகை சொல்லணும். ஸோ மிதிலை நகருக்குள்ளே வந்துட்டு நம்ம ஸ்ரீராமன் அவர்கள் உள்ளே போகிறாங்க. போகிறப்ப வந்துட்டு அந்த மிதிலை நகர கொடி வந்துட்டு அவர்களை ஆடிவான்னு அழைக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கு. உன்னிடமிருந்து பிரிந்து வந்திருக்கும் மகாலட்சுமி இங்குதான் இருக்கிறாள், வந்து அழைத்து செல் என்று அழைப்பது போல் வந்துட்டு அந்த மிதிலை நகர கொடியானது வந்து அசைகிற மாதிரி வந்துட்டு கவிஞர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இவங்க 2 பேத்துக்கும் நடுவில், நம்ம ராமருக்கும் சீதைக்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த ஒரு ஒளி தான், பார்வை தான் 2 பேருக்கு. அதை வந்து கவிஞர் வந்து எவ்வளவுக்கு அழகாக வந்து எழுதியிருக்காரு அப்படின்றது வந்து இந்த கால இயக்குனர்களால வந்து கண்டிப்பாக வந்துட்டு அந்த மாதிரி எழுதவே முடியாதுன்றது தான் உண்மை. ஸோ நம்ம கம்பருக்கு இணை வந்துட்டு கம்பர் மட்டுமே. அவரை வந்து நம்ம வேறு யாரு கூடயுமே ஒப்பிட முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு எழுதியிருப்பார். அதிலும் மிதிலை நகரம் வந்துட்டு மிக அழகான மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் நிறைந்த நகரமாக இருந்தது. அயோத்திக்கும் நேபாளத்திற்கும் அருகில் இருக்கும் மிதிலை நகருக்கு 450 மைல் தூரம் 14 நாட்கள் நடந்து சென்றார்கள் அப்படின்ற குறிப்பும் வந்துட்டு நம்ம அமுத ராமாயணமும் அருளாளர்களும்ன்ற புத்தகத்தின் தொகுப்பிலிருந்து நம்ம எடுத்திருக்கோம் இந்த இது. ஸோ அப்படி நம்ம பார்க்கும் பொழுது படங்கள்லாம் ஒரு காட்சி வச்சுருக்காங்க இல்லையா, தன்னுடைய தலைவியை பார்க்குறதுக்கு வந்து அமெரிக்கா வரைக்கும் போனார் சூர்யா, வாரணம் ஆயிரமில். ஸோ அப்போ பார்க்குறப்போ இங்கேயும் அதே அப்போ பல நூற்றாண்டுக்கு முன்னாடி 450 மைல்ன்றது வந்துட்டு பாருங்கள், அவ்வளோ தூரம் நடந்தே போயிருக்காங்க. ஸோ நம்ம அயோத்திக்கும் நேபாளத்துக்கும் நடுவில் தான் இருக்குது இந்த மிதிலை நகர். ஸோ இதில் வந்து இந்த அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான்றது ஒரு பாடல் நான் வந்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதிலிருந்து நான் அதனுடைய அர்த்தத்தையும் நான் சொல்கிறேன். எண்ணறு நலத்தினால் இணையல் நின்றுளி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலைபெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படின்றது தான் அந்த பாடல் வரி.
ஸோ இதோட அழகை பார்த்திங்கன்னா இந்த இதுக்கான என்ன நம்மளுக்கு அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு பேரழகியான பேரழகுக்கும் மிஞ்சிய பேரழகியான சீதை மாடத்தில் நின்றபோது ஒருவரின் இரு விழிகளோடு மற்றவரின் இரு விழிகள் கவ்விக்கொண்டு ஓர் இமையை மற்றொரு இமை விழுங்க இருவரின் நிலை பெற்று நில்லாமல் இடம்பெயர்ந்து மற்றதுடன் இணைய அழகிய சீதையை ராமரை சீதை நோக்கினாள். ஏன் பார்த்தார்கள்? ராமர் சிவதனுசை வளைக்கப் போகிறார் அல்லவா, எனவே உன் கருணை கண்ணை எனக்கு காட்டு, அப்போதுதான் நான் ஜெயிக்க முடியும் என்று ராமர் சீதையை பார்த்தாராம். சீதா என்ற சக்தி ராமரின் தோள் மீது தன் பார்வையை செலுத்தி தோளில் சக்தியை கொடுத்ததால் தான் ராமரால் சிவதனுசை தூக்கி நான் ஏற்ற முடிந்தது என்று பொருள். நொடி பொழுதுதான் பார்த்தார்களாம். ஸோ அப்போ பாருங்கள், கம்பருடைய பார்வையின் வழியாக ஒரு நொடி பொழுது பார்த்த தலைவனும் நமக்கு திரு ராமரும் சீதையும் ஒரு நொடி பொழுது பார்த்ததை எவ்வளவு அழகாக வர்ணிச்சிருக்கிறாருன்னா, இப்போ கவிஞர் நம்மளுடைய கம்பருக்கு இணை கம்பர் மட்டுமே தாங்க. ஸோ இதுதான் இந்த அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அப்படின்ற ஒரு தலைப்பினுடைய முழு சாராம்சம். ஸோ இந்த தலைப்பு மூலமாக நம்மளுக்கு பேச வாய்ப்பளித்த திரு சோனாராம் ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி. இன்னொரு குறிப்பு நான் சொல்லணும் அப்படின்னா கம்பர், அதாவது இந்த ஒரு நம்ம இப்போ பேசின இந்த பொருள் இருக்குது பார்த்தீங்களா, இது வால்மீகி ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் கம்பர் தன்னுடைய ஒவ்வொரு இடத்திலும் தன்னுடைய ஒவ்வொரு கவி நயத்திலும் தமிழர்களோட கலாச்சாரம் தமிழர்களுடைய பண்பாடு இதை முன்னிறுத்தி அவர் நிறைய இடத்துல அந்த தமிழின் பெருமையை அவர் சொல்லியிருப்பார் அப்படின்றது ரொம்ப சிறப்புமிக்க ஒரு அவருடைய ஒரு சிறப்பு. ஸோ இந்த தலைப்புக்கு பேச வாய்ப்பளித்த திரு சோனாராம் ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி. வணக்கம். ஸ்ரீ ராமஜெயம்.